கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தினம் ஒரு தூதன் மொழியாக சந்திக்கிறேன். இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் உண்ணக்கூடியதான உணவை விட உயிரும், நாம் உடுத்தக்கூடியதான உடையை விட உடலும் உயர்ந்தவை என்று இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கி சாப்பாடு முக்கியமா, உயிர் முக்கியமா அப்படிங்கிறதான கேள்வி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறது. இன்றைக்கி உயிரை பெரும்பாலான மனிதர்கள் அதை நினைக்கிறதே இல்லை. இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. உடலுக்கு ஒத்து வராதது, எதிர்காலத்தில் உடல் உறுப்புகளை பாதிக்கக்கூடியது என்று தெரிந்தும் ருசி, அந்த டேஸ்ட்டு அவங்களை இழுக்குது. அது நாளடைவில் என்ன ஆகிறதுனா, கண்ட இடத்துல விற்கக்கூடியதான பொருட்களை வாங்கி சாப்பிடுவதனால என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்களுடைய உயிருக்கே அது ஆபத்தாக மாறுகிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, உனக்கு இச்சையின்படி, உன்னுடைய ஆசையின்படி கண்ணில் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நான் உனக்கு கொடுத்ததான அந்த ஜீவனை, அந்த உயிரை நீ இழந்து விடாதே என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ருசியாக இருக்குது, பிரியமாக இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து கண்களுக்கு அப்படி குளிர்ச்சியாக தோன்றுகிறது எல்லாவற்றை வாங்கி சாப்பிட்டு உயிரை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்று இந்த காலை நேரத்தில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, உடையை விட உடலும் உயர்ந்தவைன்னு. அப்போது உடம்பு முக்கியமா, முக்கியமானா உடம்பு தான் நமக்கு முக்கியம். ஆம், அதாவது சிலர் அல்லும் பகலும் வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. தகுதியான வஸ்திரங்களை போடுவது நல்லது தான். ஆனால் கடனை வாங்கி அதிகமான ஒரு விலை கொடுத்து வாங்கக்கூடிய உடைகள் நிறைய இருக்குது. அதை வாங்கி எல்லாருக்கும் முன்பாக ஒரு விதமான ஒரு பரவசத்தை உண்டு பண்ணுகிற உலகம் இந்த உலகம். ஆனால் தேவ பிள்ளையே, நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னா, உனக்கு எது உயர்ந்ததுன்னா உடம்பு தான்மா முக்கியம். இந்த உடம்பை கெடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீணாக அந்த விலை உயர்ந்த உடைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ ஏன் வாழ்க்கையை அழித்து கொள்கிற என்ற அர்த்தத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திப்போம், 2 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கும், அந்த உயிரை தாங்கி இருக்கிற அந்த உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். 2ஆம் பட்சத்தில் உணவையும் உடையையும் வைப்போம். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை அவர் விருப்பம்படி வாழ்ந்து காட்டுவோம். அதுதான் நல்லது. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த உயிருக்கும் உடலுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு, ஆண்டவரே, எங்கள் விருப்பத்துக்கு, எங்கள் ஆசை இச்சைகளுக்கு ஏற்ற உணவுகளையும் உடைகளையும் உடுத்தி எங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறதை காட்டிலும், கடன் வாங்கி வீணாக பணம் செலவு செய்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதை காட்டிலும், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நன்மையானது என்று உணர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் அப்படிப்பட்ட தெய்வீகமான உணர்வு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.